ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி சாக்லேட் சிப் குக்கி. அது எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். என் சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் சிப் குக்கி எப்படி பண்ணுறதுன்றது தான். இந்த சாக்லேட் சிப் குக்கி கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, இது பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால் இதோட டேஸ்ட்டே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் ப்ரௌன் சுகர், 1/3 கேஸ்டர் சுகர், 1/4 கப் நம்ம நார்மல் ஒயிட் சுகர், காஃபிக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது கூட 115 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் சேர்த்துக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக நான் இந்த டிஷ் பண்ணும்போது பட்டரை ஒரு 5-10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருவேங்க. பட் இன்றைக்கி நான் அதை செய்யலை. அதனால தான் கொஞ்சம் பட்டர் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அது நீங்களே பார்க்கலாம். நீங்கள் இந்த குக்கீஸ் செய்யும்போது பட்டரை ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 5-10 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா ஐ திங்க் அந்த வெதருக்கு உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு எக், அதாவது ஒரு முட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ், இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட அளவுகள் ஆஸ் யூஷுவல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 கப் plain flour ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடாவும் அது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது டைரெக்டாக ஆட் பண்ணாமல் ஒரு சீவில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஜெலிச்சுக்கிட்டோன்னா அதில் எதுவுமே நமக்கு அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நம்ம மாவு உதிரி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி சீவ் பண்ணிக்கிறோம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாவே இது நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக, ஏன்னா இதில் பட்டர், எக், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அந்த டவ் பார்க்குறதுக்கே யூல் நோ அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ மாவு நல்லா வந்துடுச்சு. இது கூட நான் 1/2 கப் சாக்லேட் சிப் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இன்கேஸ் உங்களுக்கு சாக்லேட் சிப் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த பார் சாக்லேட் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நல்லா பிரேக் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நான் கவர் பண்ணி கிளிங் ஃபிலிம் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த பட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகி வரும். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறோம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துடலாம். நம்ம இப்போது நம்மளுடைய அவனை ஒரு 250 டிகிரிஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். இது ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கிற டைமில் இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிட்டு அது மேலே இந்த பேக்கிங் பேப்பர் சொல்லுவாங்க, அதை விரிச்சிக்கோங்க. இது வந்து இந்த பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக ட்ரே மேலேயே கூட வச்சிடலாம். நான் வந்து யூஸ்வலாக இந்த பேப்பர் போடுறது ப்ரிஃபர் பண்ணுவேன். காரணம் என்னென்னா வந்துட்டு குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேப்பர் அப்படியே நம்ம தூக்கி போட்டுட்டா எனக்கு இந்த வாஷிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரே மேலே இந்த பேப்பரை வச்சு கார்னர்ஸ் எல்லாம் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இன்கேஸ் டைரெக்டாக அந்த பேக்கிங் ட்ரேயில் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பட்டர் வந்துட்டு அந்த ட்ரே மேலே நீங்கள் வந்துட்டு தடவி விட்டுக்கிறது பெட்டர். நான் இந்த பேக்கிங் ட்ரே மேலே இந்த பேப்பர் போடுறதுனால எனக்கு பட்டர் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்ககிட்ட நிறைய ட்ரேஸ் இருக்குன்னா இப்போ ஒரு 4-5 ட்ரே ஒரே டைம் கூட செஞ்சு வச்சுக்கலாம். பட் நான் யூஸ்வலாக வந்துட்டு ஒரு வாட்டி ஒரு ட்ரே தான் வைப்பேன். ஏன்னா வந்துட்டு நான் 4-5 ட்ரே ஒரே டைமில் பண்ணேன்னா அது 1 ஹவர்லேயே காலி ஆகிடுங்க எங்கள் வீட்டில். அதனால் ஜஸ்ட் ஃபார் தட் ரீசன் நான் வந்துட்டு நிறைய குக்கீஸ் ஒரே டைமில் செய்ய மாட்டேன். ஸோ நான் அந்த ட்ரே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த டவ்வை ஸ்பூனில் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுனால உங்களுக்கே பார்த்தாவே தெரியும், நல்லா அது கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ அதை கையால் அதை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைஸில் நம்ம இந்த ட்ரேயில் ஒரு 6 பால்ஸ் செஞ்சு வைக்க போகிறோம். 6 பால்ஸ்க்கு மேலே இந்த ட்ரேயில் வைக்க வேணாம் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேயை நம்ம அவனில் வைக்கும்பொழுது இந்த பால்ஸ்லாம் வந்துட்டு நல்லா குக் ஆகி ஃப்ளாட்டாக அந்த குக்கிங் ஷேப்புக்கு வரும்போது இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒன்றோட ஒன்றா ஒட்டக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு பால்க்கும் இன்னொரு பால்க்கும் நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ் விடுறதுக்கு காரணம். இந்த பால்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம அவனுக்குள்ளே உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது அவனுக்குள்ளேருந்து குக் ஆக போகுது. இன்கேஸ் உங்களுக்கு அவன் இல்லை அப்படின்னா இது அவன் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரத்துலேயே கூட
இந்த ரெசிபி செய்யலாம். இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ரெசிபி அவன் இல்லாமல் இதே சாக்லேட் குக்கி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க நம்மளுடைய குக்கீஸ். அந்த கலர் பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ப்ளஸ் இது ஃப்ரெஷ் குக்கின்றதுனால நம்ம கடையில் வாங்குறத விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை பசங்க டைரெக்டாகவே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செஞ்சு கொடுக்குற ஹெல்த் ட்ரிங்க்கோ இல்லை மில்கில் டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பபாய், see you.